இன்று உதயம் நியூஸ் சேனலுக்காக இன்று கோவையில் உள்ள சர்வஜன திருமண அமைப்பு பணியாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் திரு ஜிவி மணி ஐயர் ஐயா அவர்களை இன்று இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஐயா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் திருமண அமைப்பாளர் சங்கத்தினை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களிடம் இன்று திருமண அமைப்பாளர் என்ற சங்கத்தை எவ்வாறெல்லாம் நடத்துகிறார் என்பதை இன்று அவருடன் பேட்டி காண நமது உதயம் நியூஸ் செய்திக்காக வந்திருக்கின்றோம். இப்பொழுது பேட்டியை ஆரம்பிக்கலாம். ஐயா, இப்போ திருமண அமைப்பாளர் சங்கம் வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ நாளா வச்சிருக்கீங்க? எந்தெந்த கேஸ்ட்டுக்கெல்லாம் பார்க்குறீங்க? அப்படிங்கிறது கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க ஐயா. என்னுடைய பேர் ஜிவி மணி ஐயர். நான் சர்வஜன திருமண அமைப்பு பணியாளர் சங்கம் அப்படிங்கிறத 2008 மே மாதம் 19ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் 18 ஆண்டுகளாக இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். இது கோயமுத்தூர் மட்டுமல்ல, திருப்பூர், சேலம், ஈரோடு, கொஞ்சம் கேரளா, அதுபோக சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் இதனுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது எல்லா ஜாதிக்கும் அனைத்து இனத்தவருக்கும் தேவையான முதல் மனம், மறுமணம், ஜாதி தடையில்லை, குழந்தையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரன்கள், இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அமைப்பாளரை, அந்த ஜாதி வாரியாக அமைப்பாளரை வைத்து வரன்கள் பதிவு செய்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய அமைப்பாளர்கள் ஒரு 400 கல்யாணத்திற்கு மேல எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 18 வருஷமா நடத்தியிருக்கிறோம். இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க இன்னைக்கு வரைக்கும் இலவசமா பண்ணியிருக்கிறோம். அதுபோக வசதி குறைவானவர்களுக்கு எதுவும் வாங்குறது இல்ல. அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இலவசமாக அந்த மாதிரி அமைப்பை உருவாக்கி ஜாதக பரிமாற்றம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா இனத்தவருக்கும், இதுல இன்னும் சொல்ல போனால் சமூக நல்லிணக்கத்தோடு கூடிய ஒரு மத நல்லிணக்க விருது எங்களுடைய அமைப்பு பெற்றிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, பல்வேறு எங்களுடைய அமைப்பாளர்களுக்கு சலுகைகள் ஏற்பாடு செய்து கொடுத்து நலவாரியம் வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கௌரவ டாக்டர் பட்டம் கூட எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 18 வருஷமா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்தி அமைப்பாளர்களிடம் ஜாதகம் வாங்கி வரன் தேடக்கூடியவர்களுக்கு வரன்கள் பதிவு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல அரசோட பதிவோட நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை என்ற பெயரில் கிட்டத்தட்ட 18 வருடமாக தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு என்று ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கின்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மறுமணம் அப்படின்னு வர்றப்போ குழந்தையோட இருக்கிறது, இல்ல அவங்க மறுமணம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கப்புறம் முதல் கணவர் ஏதாவது தொல்லை பண்ணுனா அவங்க அந்த இதுலேருந்து பாதுகாக்கிறது. 2வது ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருந்தா இதுக்கு சங்கம் பொறுப்பல்ல, அமைப்பாளர்கள் பொறுப்பல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக, தொழில் ரீதியான பாதுகாப்புக்காக ஒரு சட்ட ஆலோசகர் கூட நாங்க வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய செயல்பாடு. எல்லா இடத்துலயும் நாங்க பரவலாக எங்களுடைய அமைப்பு உருவாகிக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மாசம் மாசம் இங்க கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இந்த மணமாலை நடத்துறீங்களா? இல்ல வேற எல்லா மாவட்டத்திலயும் ஏதாவது பண்ற மாரி ஐடியா வச்சிருக்கீங்களா? தற்சமயம் சுயம்வரங்கிற நிகழ்ச்சிய பழனியில முதல்ல நடத்தினோம். அதற்கடுத்து கோயம்புத்தூர்ல 5 இடத்துல சுயம்வர நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். அந்த சுயம்வர நிகழ்ச்சிகள்ல மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 3 ஜோடிக்கு கல்யாணம்லாம் பண்ணி குடுத்துருக்கோம். இலவசமாக பண்ணி குடுத்துருக்கிறோம். அதுபோக இன்னைக்கும் எங்ககிட்ட ஒரு 2 மாற்றுத்திறனாளி ஆண், பெண் வரன்கள்லாம் இருக்குது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல யாராவது இருந்தாங்கன்னா, அவர்களுக்கும் குழந்தையோடு இருக்கக்கூடிய மறுமணமும் எங்களிடம் இருக்கிறது. அதையெல்லாம் ஏத்துக்கிற மாரி இருந்தா, தொடர்ந்து எங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு தேவையான வரன்களை அமைச்சு கொடுப்பதற்கு தயாரில் இருக்கிறோம். இன்னமும் இப்போதைக்கு திருப்பூரும், ஈரோடும் பேசி இருக்கிறோம். விரைவில் அதை அங்க சுயம்வரம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இங்க திருப்பூர், ஈரோடு மட்டும் நீங்க இது பண்ணி தமிழ்நாட்டுல 40 மாவட்டங்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க பண்ற மாரி விரைவில் அது மாரி ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களாங்கய்யா? என்னங்கிறது கொஞ்சம் காலத்திலையும் அதை தொழில் ரீதியா செய்யணுங்கிறது தான். பொருளாதார நெருக்கடியும், மண்டபத்தினுடைய சூழ்நிலைகளும், வர்றவங்களுக்கு உணவு உள்ளிட்ட அந்த செலவுகளையும் பார்க்குறப்போ, அதுக்கு தோதா நாங்க கிடைச்சது அப்படின்னா,
கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லயும் அத நடத்துறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். அந்த வகையில யாராவது அதற்கு ஏற்பாடு பண்ணி குடுத்தா கூட, அந்த நிகழ்ச்சிகள நாங்க திறமையாக செய்வோங்கிறதுக்கு உத்தரவாதம். சங்கம் வச்சிருக்கீங்க ஐயா. இப்போ சர்வஜன இப்ப எல்லா பக்கம் நீங்க உறுப்பினர் போட்டிருப்பீங்க. அவங்கள வச்சே நீங்க வந்து இந்த திருமண அமைப்பாளர் சங்கத்த வச்சிருக்கிறதுனால எல்லா மாவட்டத்திலயும் உங்களால ஈஸியா ரீச் பண்ண இப்போதைக்கு ஒரு 5, 6 மாவட்டம் தான் கையில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்ப தற்சமயம் கரூரு, திருச்சி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இத கேள்விப்பட்டு எங்களோட வருவதற்கு அடுத்த மாசத்துல தயாராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா மதுரை மாவட்டத்துல பேரையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கூட எங்ககிட்ட ஃபோன்ல பேசியிருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் எங்க கையில இருக்குது. இது கொஞ்சம் தொடர்ந்து ரீச் ஆனதுக்கு பிறகு இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம். அதற்கு உண்டான ஆள் பலம் எங்களுடைய அமைப்பாளர்கள் நல்லபடியா வேலை செய்யக்கூடிய அமைப்பாளர்கள்லாம் எங்ககிட்ட இருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா. இவ்வளோ நேரம் வந்து உதயம் நியூஸ் செய்திகளுக்காக ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க உதயம் நியூஸ் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.